நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய். ஆயர் சிறுமியரோவு கரை பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு ஏலோர் என்பாவாய் என்பது ஆண்டாளுடைய பாசுரம். திருப்பாவையில் 16வது பாடல். பகவானுடைய கோயிலின் வாசலை ஜெயன் விஜயன் என்று இருவர் காக்கிறார்கள். ஜெய விஜயர்கள் துவாரம் என்னே சொல்லுவது மரபு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபாலனே நாயகன், நமக்கு பெற்றுக் கொடுத்த நாயகன், ராமனை நமக்கென்னு பெற்றுக் கொடுத்த நாயகன். தயரதன் ராமனை பெற்று வளர்த்து வருகிறான். ராமனுடைய அந்தப்புறத்துக்கு வாயில் காப்போனை நியமித்திருக்கிறான். இங்கு நாம் இப்போது கரியமாணிக்க பெருமாள் சன்னதியில் ராமனை சேவிப்பதற்காக உள்ளே புகுகிறோம். ஏற்கனவே கூறியபடிக்கு மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் சமயபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் 94 கரியமாணிக்கம் என்னும் ஊர் உள்ளது. இங்கே அயோத்தியா ராமர் எழுந்தருளி உள்ளார். ராமச்சந்திரனை சேவிப்பதற்காக அவனுடைய மகாத்வாரத்தை அடைந்துள்ளோம். இங்கே ஓர் பக்கம் ஜெயன், மற்றொரு பக்கம் விஜயன். பெருமானுடைய வாயிலை 4 புறங்களிலும் 4 எண்மர் காப்பார்கள். ஆண்டாளி பாசுரத்தில் 2 பேரை பற்றி கூறுகிறாள். நாயகனாயன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, வாசல் காப்பானே, கோயில் காப்போர் எண்மர், வாயில் காப்போர் எண்மர். 8 16 பேர். இருவரும் யார்? வெளியிலே மதில் இருக்கும். மதிலின் 4 புறத்திலும் கோபுரத்வாரம் இருக்கும். அங்கே 4 எண்மர் காக்கிறார்கள். மதிலை தாண்டி உள்ளே வந்த பிற்பாடு சன்னிதானத்துக்கு அருகில் வந்து விட்டோம். அங்கேயும் 4 வாயில் இருக்கும். 4 எண்மர் காப்பார்கள். இதைத்தான் கோயில் காப்பான் வாசல் காப்பான் என்ன ஆண்டாள் கூறுகிறாள். தயரதனிடத்திலே ஒரு சிறப்பு. ராமனுடைய அந்தப்புறத்துக்கு காவலாளிகளாக மிகவும் வயதானவர்களைத்தான் நியமிப்பார். இளைஞர்கள் தானே துடிப்போட காப்பார்கள். வயதானவர்கள் தூங்கி போக மாட்டார்களோ? போகட்டும். தயரதனுக்கு அந்த கவலை இல்லை. யாரும் ராமனுக்கு எந்த கெடுதலும் பண்ண வரமாட்டார்கள். அதில் அவன் உறுதியோடு இருந்தான். ஆனால் இளைஞர்களை வைத்தால் ஏற்கனவே புதியதாக கல்யாணமாயிருக்கும் அவர்களே வயதில் இளையவர்கள். அப்படி இருக்கும்போது இளைஞர்களை காப்பவர்களா வைக்கக்கூடாது. சிறுவர்களும் சிறுவர்களும் இருக்கிற இடத்திலே வயசானவர்களைத்தான் காப்பதற்கு போட வேண்டும் என்று ரொம்ப விருத்தர்கள் சலங்கிருத்தான். பெருமானை தவிர மற்றபடி அலங்காரம் கூட தெரியாதவர்கள் தத்திர காஷாயுனோ விருத்தான் சலங்கிருத்தான். தங்களுடைய ஆடை அணிகலன்களை கூட பேணாமல் ராமன் 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 என்னையே எப்போதும் பார்த்து வருபவர்களாம். இப்போது கரியமாணிக்க சந்நிதியிலும் இங்கேயும் வாயில் காப்போனை சேவித்துக் கொண்டோம். இங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு உள்ளே செல்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான அனைவரையும் சேவித்துக் கொண்டு போகிறோம். ஒரு கோயில் என்று போனால் தாயாரை வணங்கி கொள்கிறோம், ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்குகிறோம், உள்ளே போய் பெருமானை தரிசிக்கிறோம். இதுதான் முறை. அதே போல இந்த திருத்தலத்தில் அனைத்து ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பிரதிநிதியாக சுவாமி மணவாள மாமுனிகள் எழுந்தருளியுள்ளார். இதோ அந்த மகானை மகாச்சாரியரை சேவித்துக் கொள்கிறோம். என் மூலம் ஆஸ்வயுஜமாஸ்ய அவதார மூலம் காந்தோபயந்திரியமென கருணைக சிந்தோகோ ஆசீத சத்சு கணிதஸ்ய மமாபி சக்தா மூலம் ததேக ஜெகதப்யுதயைக மூலம் என்ன இவரை பத்தின தோத்திரம். அதாவது ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அரவரச பெருஞ்சோதி உயர்ந்த ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய அவதாரம் இதோ. அவருடைய திருமுடிக்கு மேலே தலைக்கு மேலே ஆதிசேஷன் இருப்பதை காண்கிறீர்கள். கீழே ஆதிசேஷன் வாளை சுற்றி இருக்க அதில் நடுவில் மணவாள மாமனிகள் எழுந்தருளியுள்ளார். அதற்கு மேலே சேஷனுடைய நாகம் படம் பிடித்து கொண்டு மேலே குடை போல பிடித்திருக்கார். இதற்கு சேஷபீடம் என்று சொல்லுவது வழக்கம். ஏது இவருக்கு மட்டும் சேஷபீடம்? ஆதிசேஷனுடைய அவதாரம் ஆயிற்றே, அதனால்தான் சேஷபீடம். ராமானுஜரே ஆதிசேஷனுடைய அவதாரம் தான்.
ஆனா அவருக்கு சேஷபீடத்தை காணோம். காரணம் உண்டு. மணவாள மாமுனிகள் ஸ்ரீமன் நாராயணன் அழகிய மணவாளனாய் திருவரங்கத்தில் ரங்கநாதனாக உள்ளார். ரங்கநாதனுக்கே நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியை கேட்க வேணும் என்ன ஆசை. ஆழ்வார் 1102 பாசுரங்கள் திருவாய்மொழி பாடியுள்ளார். அதற்கு ரொம்ப பெருத்த வியாக்கியானங்கள், உரைகள் உள்ளன, விளக்க உரைகள். அதிலே நம்பிள்ளை என்னும் மகாச்சாரியர் 36,000 படிங்கிற உரை எழுதினார். அந்த உரையைத்தான் மணவாள மாமுனிகள் திருவரங்கநாதனே கேட்கும் அளவுக்கு சொற்பொழிவாற்றினார், காலக்ஷேபமாக சாதித்தார். அப்போது ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் ஏதானும் சம்பாவனை, குரு தட்சிணை கொடுக்க வேண்டும். இங்க பெருமாளே தான் சீடன், மணவாள மாமுனிகள் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆதிசேஷ படுக்கை, பெருமானுக்கு ஆதிசேஷன் தானே படுக்கை, இந்த படுக்கையே தன் ஆச்சாரியனான மணவாள மாமுனிகளுக்கு கொடுத்தார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஆச்சரியமான மணவாள மாமுனிகளுடைய சந்நிதியை நீங்கள் சேவித்துக் கொள்ளலாம். தெற்கு உத்தர வீதி, கீழ உத்தர வீதி ஆகிய இரண்டும் கூடும் இடத்தில் கிழக்கு புறத்தின் மூலையில் சுவாமியினுடைய சன்னிதானம். அந்த மணவாள மாமுனிகளே இதோ மண்ணச்சநல்லூர் 94 கரியமாணிக்க சன்னதியில் அயோத்தியாராமனுக்கு பக்கத்தில் சேஷ பீഠத்தோட ரொம்ப அற்புதமாய் எழுந்தருளி இருக்கார். இவர் எப்ப ஆதிசேஷனுடைய அவதாரமோ அப்போது யதிராஜர் ராமானுஜருடைய புனரவதாரம், ராமானுஜரே மறுபடியும் திருவவதாரம் பண்ணினார். இந்த சுவாமி 1371 1443 வரை சுமார் 73 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார். உபதேச ரத்தின மாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி, யதிராஜ விம்சதி, ஆர்த்தி பிரபந்தம் இது முதலான நூல்களை எழுதினவர். இந்த திருக்கோயிலில் அனைத்து ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பிரதிநிதியாக இவர் ஒருத்தரே கோயில் கொண்டுள்ளார். இன்னைக்கு ஜெய விஜயர்களையும் தரிசித்துக் கொண்டும் மணவாள மாமுனிகளையும் தரிசித்துக் கொண்டும் இனி ராமனை தரிசிக்க போகிறோம், காத்திருப்போம். அதற்கு நடுவில் திரிசங்கு, விஸ்வாமித்திரர் இவர்களுடைய கதை என்ன ஆயிற்றுன்னு பார்ப்போம். திரிசங்கு இந்த உடலோடையே ஏதேனும் யாகத்தை பண்ணி உடல் மாற்றாமல் சொர்க்கத்தை அடைய வேண்டும்னு ஆசை கொண்டான். விபரீத ஆசை. நாம் இந்த உடலோட மேல செய்ய முடியும், இதை கீழே விடுத்து இங்க ஈமக்கிரியைகளை பண்ணி விடுகிறோம். ஆனா அந்த ராஜாவுக்கு அது ஒப்பில்லை. நான் இந்த உடலோட போக வேண்டும்னு விருப்பம் கொண்டான். வசிஷ்டரை கேட்டான், மறுத்தார். வசிஷ்டருடைய பிள்ளைகளை கேட்டான், அவர்களும் மறுத்து சபித்தார்கள். நீ எப்போ குருவையே மாற்ற துணிந்தாயோ, குருவின் வாக்கியத்தை மீறினாரோ சண்டாளனாக போவாய் என்று சபித்தார்கள். அதுக்கு தகுந்த உடல், அதுக்கு தகுந்த கடைப்பிடித்தல், அதுக்கு தகுந்த குணங்கள் என்னும் மொத்தம் இந்த அரசனுக்கு மாறி போயிடுச்சு. தற்போது நாம் இருப்பது 58வது சர்க்கத்தில் உள்ளோம். நீல வஸ்திரதரோ நீலக பருஷோத்வஸ்த மூர்ஜதா. அவனுடைய தலைமயிர் மாறி போயிட்டு, மார்பில் இட்டு கொண்டிருந்ததெல்லாம் மாறித்து, உடல் நிறமே மாறி போயிட்டு, மனுஷன் எப்படியோ இருந்தவன் எப்படியோ மாறி போனான். இவ்விடத்தில் அடியார்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் சண்டாளனாக இருப்பது குற்றமா? மனிதன் தானே. இதில் என்ன குற்றம் என்னால் ஒரு குற்றமும் இல்லை. யாரும் எப்படியும் பிறக்கலாம், எப்படியும் வளரலாம். ஆனால் எது முக்கியம் என்னால் இதை பற்றி பிள்ளை உலகாசிரியன் என்னும் ஆச்சாரியன் ஸ்ரீவசன பூஷணம் என்னும் நூலில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதாவது நாம் நடத்தையால், ஒழுக்கத்தால் எந்த தவறும் செஞ்சுடக்கூடாது. நாம் எப்படியும் பிறக்கலாம், எப்படியும் வளரலாம், அப்பெல்லாம் எந்த குற்றங்களுமே நடக்கலாம். இப்படி பிறந்திருக்கார் அதனால் குற்றம். இப்ப ஊனமுற்றவராக பிறந்தார், குற்றமா? ஒன்றுமில்லை. ஒழுக்கத்தில் ஊனம் இருப்பது கூடாது, உடலில் ஊனம் இருப்பது தவறில்லை. கருப்பாக இருக்கிறார், குற்றமா? இல்ல இல்ல. அவருக்கு பேச்சே சரியா இல்லை, குற்றமா? கால் நடக்க தெரியல, குற்றமா? அல்ல. ஆனால் இப்ப சாபம் பெற்றுட்டாரே, இதனால தாழ்ச்சி வந்துட போறதானால் எத்தனைக்கு எத்தனை அவனுடைய பண்பு நல்லதாக இருக்க போகிறதோ அத்தனைக்கத்தனை எந்த குற்றமும் வாராது. ஆகையால் தான் எப்போதும் நம்முடைய செயல்பாடுகளால ஜாகிரதையா இருக்கணும். பிறப்பு எப்படியும் இருக்கலாம், இருந்ததுனால ஒன்றும் வேறுபாடு இல்லவும் இல்லை, எப்படியும் வளர்ந்திருக்கலாம். ஆனால் எது முக்கியம்? ஒழுக்கம். பக்தியோடு இருந்தோமா, ஞானத்தோடு இருந்தோமா, ஒழுக்கம் மாறாமல் இருந்தோமா, அதைத்தானே பார்க்க வேண்டும். இங்கு அப்படியே தான் வசிஷ்டருடைய பிள்ளைகள் சபிக்க இதோ திரிசங்கு சண்டாளனாகி போய்விட்டான். ஆனாலும் அவனுக்கு ஆசை விடவில்லை. தக்கியமானோ திவாராத்திரம் விஸ்வாமித்திரம் தபோதனம் விஸ்வாமித்திரஸ்து தம் திருஷ்டுவா ராஜானம் விபலீகிருதம். கடைசியில் இந்த அரசன் தான் ஆசைப்பட்டதை இழந்தான்.
நேர விஸ்வாமித்திரரிடத்தில் வந்தான். நீர்தான் எப்படியாவது இந்த உடலையும் மாற்றி என்னுடைய பழைய உடலை கொடுத்து திரிசங்கு உடலோடையே சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விஸ்வாமித்திரர் சூடுரைக்கிறார். மன்னா, ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்யும் தவத்தால், நான் செய்யும் யாகத்தால் இந்த உடலோட உன்னை அனுப்புகிறேன். அனவாப்தைவ தம் காமம் மயா பிராப்தோ விபர்யயः சரீரோ திவம் யாயாமிதி மே சௌமிய தர்சனம் யஜ்ஞைஹி பகுவிதைரிஷ்டம் பிரஜாதர்மேண பாலிதாக தர்மே பிரயதமானஸ்ய யஜ்ஞஞ்சாஹர்த்துமிச்சதः தெய்வமேவ பரம் மன்னே பௌருஷந்து நிரர்த்தகம். இப்படி விஸ்வாமித்திரர் உறுதி அளித்தவுடன் மன்னனுக்கு போன மூச்சு திரும்ப வந்தது. புரிஞ்சுவிட்டேன். இவ்வளவு காலம் ஒத்தொத்தரையாக கேட்டுக்கொண்டேன். வசிஷ்டரை கேட்டேன், மகன்களை கேட்டேன், மறுத்தார்கள். நானே தவமுயற்சி போகலான்னு பார்த்தேன், நடக்கவில்லை. இப்போது உம்மிடத்தில் வந்து நிற்கிறேன். ஒண்ணு புரிஞ்சுவிட்டேன். மனித பலத்தாலே எதுவும் நடக்க போறதில்லை, தெய்வ பலத்தாலே தான் நடக்க வேண்டும். ஆகவே அந்த தெய்வ பலத்தை நீர்தான் கொடுக்க வேண்டும். பரிதோஷம் ந கச்சந்தி குரவோ முனிபங்கவ தெய்வமேவ பரம் மன்னே பௌருஷம் து நிரர்த்தகம். ஒரு புருஷனுடைய முயற்சி ஓரளவு இருக்கலாமே ஒழிய அது பயனை கொடுத்து விடாது. ஆனால் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் பயன் கிட்டும். தெய்வானாக்கிரமியதே சர்வம் தெய்வம் ஹி பரமாகதி. எல்லாத்தையும் தெய்வம்தான் ஆணையிடுகிறது, வசத்தில் வைத்திருக்கிறது. நமக்கு ஒரே கதி தெய்வம்தான். தஸ்யமே பரமார்த்தஸ்ய பிரசாதம் அபிகாங்க்ஷதா கர்த்துமர்கசி பத்ரந்தே தெய்வ உபகத கர்மணா. நான் ஏற்கனவே நிறைய வினைகளை செய்திருக்கிறேன். அந்த கர்மத்தின் பயனாகத்தான் இப்போது இந்த பிறவியை எடுத்திருக்கிறேன். அதை பத்தி கவலை இல்லை. இனி அந்த கர்மங்களை தொலைக்க வேண்டும். அதற்காக நீர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வீர். நான்யாம் கதிம் கமிஷ்யாமி நான்ய சரணமஸ்திமே தெய்வம் புருஷகாரேன நிவர்த்தயித்து மருகசி. எனக்கு வேறு புகழ் கிடையாது. விஸ்வாமித்திரன் நீர் தான் புகழ். அனைவரையும் சுற்றி திரிந்து விட்டு தான் உம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன். நீராவது கைவிடாமல் செய்யும். இனி அடுத்த சர்க்கத்துக்கு போகிறோம். 59வது சர்க்கம். உக்த வாக்கியம் து ராஜானம் கிருபயா குஷிகாத்மஜா அப்ரவீன் மதுரம் வாக்கியம் சாட்சாத் சண்டாளதாம் கதம். இப்படி தாழ்ந்தவனாய் போய்விட்டவனை பார்த்தான். தன்னடையே உயர்த்தி விடலாமே. இவன் இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். உடம்போ தளர்ந்தது, கருத்து போனான். இவனை எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் நினைச்சுகிறார். உடனே தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிட்டார். நான் சிறந்த யாகம் செய்வதாக இருக்கிறேன். அதற்கு உலகில் உள்ள அனைத்து ரிஷிகளும் வந்து சேர வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். போய் சொல்லுங்கள். ஒத்தொத்தரா போய் கூப்பிடறதுக்கு ஆரம்பித்தார்கள். ஹஸ்த பிராப்தம் அகம் மன்னே ஸ்வர்கந்தவ நராதிப அனேன சகரூபேண சரீரோ கமிஷ்யசி. ஹே மன்னா திரிசங்குவே, உன் உடலோடையே நீ சொர்க்கத்தை அடைவாய். இப்போது யாகத்தை வளர்க்கிறேன். போய் எல்லா பேரையும் அழைக்க ஆரம்பிச்சார்கள். ஓரொரு ரிஷியா வர ஆரம்பிக்கிறார். பாதி பேர் திரிசங்கு சொர்க்கத்துக்கு இந்த உடலோட போனா என்ன, நாமும் வேண்டிய உதவி செய்வோம் என்று வந்தார்கள். சில பேர் விஸ்வாமித்திரர்கிட்ட பயத்தாலே வந்தார்கள். ஊச்சிஷ்ட வச்சனம் சர்வம் சர்வேஷாம் பிரம்மவாதினாம் ஸ்ருத்வாதே வச்சனம் சர்வே சமாயாந்தி த்விஜாதயா. ஆனா ஒருத்தர் மட்டும் வரலே. சர்வதேசேஷு சாகச்சன்னு வர்ஜயித்வா மகோதயன். மகோதயங்கிற ரிஷியை தவிர அனைவரும் வந்துட்டார்கள். கடைசியாக அதே வசிஷ்டாச்சாரியருடைய பிள்ளைகளை கூப்பிட போனார்கள். கதம் சதசி போக்தாரஹ ஹவிஸ்தஸ்ய சுரரிஷயஹ பிராமணாவா மகாத்மானஹ புக்த்வா சண்டாள போஜனம். அவர்கள் கோபத்தோட பேசுகிறார்கள். எப்படி இவர் செய்யும் யாகத்திலே யாரோ ஒருத்தனை உடலோடு சொர்க்கத்துக்காக அனுப்பும் தவறான யாகத்தில் தங்களுக்குரிய ஹவிர்பாகத்தை பெற்றுக்கொள்ள தேவர்கள் எப்படி வருகிறார்கள்ங்கிறத பார்க்கிறோம். அவர்களால் வருவது முடியாது. இந்த யாகம் ஒரு நாளும் நிறைவேறாது என் அவர்கள் சொல்ல, அவர்கள் பேர்லையும் இவருக்கு கோபம். யாரெல்லாம் பேசினார்களோ பஸ்மீபூதா துராத்மானா பவிஷ்யந்தி ந சம்சயா மகோதயஸ்ய துர்புத்திஹி மாம் அதூஷ்யம் அதூஷயது தூஷித சர்வலோகேஷு நிஷாதத்வம் கமிஷ்யதி. வராமல் இருந்த மகோதயனையும் சபித்தார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய பல பிள்ளைகளையும் சபித்தார். ஓர் புறத்தில் சாபம் பெற்றுக்கொண்டு அவர்களோட மறுபுறத்தில் பெருத்த யாகத்தை விஸ்வாமித்திரர் தொடங்குகிறார். அடுத்து 60வது சர்க்கத்தில் திரிசங்கு எப்படி ஸ்வர்க்கம் போனான்னு பார்ப்போம்.